ஓம் நமோ நாராயணாய. வணக்கம். அச்சிராதியை ஒத்த கருத்துடைய பரமபத சோபனம் என்ற ஒரு பிரபந்தத்தை அருளியவர் சுவாமி வேதாந்த தேசிகர். இதனை மோட்சமாகிய மேன்மாடத்திற்கு செல்லும் வழிப்படிகளாக காட்டுகிறார். வானேறும் படிகள் நேரும் வழிப்படிகள் என்பது அவர் தம் திருவாக்கு. சோபனம் படி மணிப்பிரவாள நடையில் அமைந்தது இப்பிரபந்தம். இதில் அடங்கிய 22 பாசுரங்களை தொகுத்து அதே பெயரில் தோற்றியது இப்பிரபந்தம். மிக்க உயரத்திலுள்ள ஓரிடத்தை அடைவதற்கு படிகளை அமைத்து படிகள் அமைந்த ஏணியை கொண்டு ஏறிச் செல்லும் உலக நடைமுறை. அதுபோல பரமபதம் என்னும் உயர்ந்த இடத்தை அடைவதற்கு 9 பொருள்களை படிகளாக கற்பித்து விளக்குகின்றார் தூப்புல் புலவர். அப்படிகளாவன கீழ் வருவனவற்றை நான் ஒவ்வொன்றாக உரைக்கிறேன். 1. தத்துவங்கள் முதலியவற்றை வகுத்து அறிதல். 2. மனம் தளர்தல். 3. உலக சுகங்களை ஆசையறுத்தல். 4. நாம் செய்த பாவங்கள் மிகுதியால் இனி வர கிடக்கும் நரக அனுபவம் முதலிய துன்பங்கள் அஞ்சுதல். 5. எம்பெருமான் வீடு வீட்டினை அருள்வதற்கு காரணமாக வழியை கடைபிடித்தல். 6. இந்த உடலின்றும் ஆன்ம வெளியேறுதல். 7. அச்சிராதி மார்க்கத்துக்குள் செல்லுதல். 8. வைகுந்தம் என்னும் திவ்ய உலகினை அடைதல். 9. அங்கு எல்லாம் வல்ல இறைவனை கண்ணார கண்டு கழித்து அனுபவித்து அந்த பேரின்பம் மூழ்கி கிடத்தல். இந்த தத்துவங்கள் யாவும் இடைப்பிள்ளையாகி வந்த எம்பெருமானால் உரைக்கப்பெற்றவையாகும். இவற்றின் கருத்தை எம்பெருமானார் ராமானுஜர் தமது மகாபாஷ்யத்தில் தெளிவாக விளக்கியுள்ளார். ராமானுஜருடைய திருமடை பல்லில் அந்தரங்கம் தொட்டு செய்த எல்லா பொருள்களையும் ஐயம் திரிபர பெற்றவர் கிடம்பி ஆச்சான். அவர் வழி வந்தது இவன் கூறும் சம்பிரதாய வழி. எனவே மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே என்ற உள்குலைத்து பணிவன்புடன் உரைப்பார் தூப்புல் புலவர். திருவரங்கத்தில் எம்பெருமானாரின் திருமடைப்பள்ளியில் அடிமை தொழில் செய்தமையால் கிடம்பியாச்சான் மடைப்பள்ளியாச்சான் என்ற திருநாமத்துடன் வழங்கப்பெற்றார். வானேறும் படிகள். பரமபதம் செல்வதற்கு தேசிகர் கூறும் வானேறும் படிகள் அச்சிராதிகதி ஒவ்வொன்றையும் விளக்குவோம் இனிவரும் தொடர்களில்.